Hello friends, welcome to Pondy Trends. Pondy Trendsல இப்போ கிட்ஸ் ஸ்பெஷல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாளைக்கு ரிபப்ளிக் டேன்றதுக்காக ஒரு ட்ரை கலர் நோ ஃபயர் நோ குக்கிங் சம்சம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக ஒரு ஸ்டஃபிங் பண்ணி அடுப்பே இல்லாமல் எப்படி சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம சம்சம் ரெசிபி செய்ய போகிறோன்றதை பார்க்குறோம். எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்சம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். 10 ரூபாய் பால் பவுடர் பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் 3 கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது கூடவே டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சக்கரை எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெட்டை இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரங்கள் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. அதனால் அந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கிள் வேணும்னா ஒரு கிண்ணம் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயராக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்ஸுமே உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரை கலரில் பண்ண போகிறேன். அதனால் இருக்கிற ப்ரெட்ஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை நினச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கலர் வாட்டர் சக்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் கலர் ஃபுட் கலர் அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எல்லாம் சேர்த்து சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதை வச்சுட்டு இப்போ இந்த சம்சம்க்கு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃபிங். ஸோ இன்றைக்கி நான் 50 கிராம் அளவுக்கு பன்னீர், அப்புறம் ஒரு 10 பாதாம், அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பேக்கெட் பால் பவுடர் இதையுமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் சூப்பராக எல்லா கூடயும் மிக்ஸ் ஆகி வந்துடும். பாதாம் 1-2 உடையாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. ப்ரெட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை அந்த ப்ரெட்டில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஹனி கேக்கில் அந்த ஃபீலில் ஒரு நல்ல சூப்பரான சம்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, வேறு லெவல் டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தியான சம்சமும் கூட இல்லையா. ஸோ பன்னீர்லாம் போட்டிருக்கோம், அதனால் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை எடுத்து இந்த ஸ்டஃபிங்கை நல்லா தேய்ச்சி இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரை தண்ணியில் இந்த ப்ரெட்டை முக்கி அப்படியே லைட்டாக புழிஞ்சு எடுக்க வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும் நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு. எல்லாமே ரெடியாக இருந்தால். இல்லைனா ப்ரிப்பேர் பண்ணி செய்யணும் அப்படின்னா 10 நிமிஷம் ஆகும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான நோ ஃபயர் நோ குக்கிங் சம்சம் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டில் அப்படியே லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். தண்ணியில் புழிஞ்சிட்டு ரொம்ப புழியக்கூடாது. ஸோ அப்படியே ஜென்டலாக புழிஞ்சிடுங்க, இல்லைனா ப்ரெட் பிச்சுக்கும். சரிங்களா. ஸோ ஜென்டலாக புழிஞ்சிட்டு இந்த மாதிரி அப்படியே ஜென்டலாக அதை கோகோனட்டில் தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நோ ஃபயர் நோ குக்கிங் சம்சம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக டிஸ்ப்ளே பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் பாதாம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான சம்சம் நோ ஃபயர் நோ குக்கிங் சம்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை கலர் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு க்ரீன் கலர் ரெடி பண்ணிடலாம். தண்ணியில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு அதே மாதிரி புழிஞ்சு எடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டில் பிரட்டி எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒயிட்டுக்கு தண்ணி